ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்ட் ஃபேமிலி. என்னடா அருவியை காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தேனியிலேருந்து அள்ளிநகரம் ஓகேங்களா, அங்கே வந்து இருக்க வீரப்பயனார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்று தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இந்த ஆற்றுல குளிக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தாங்க. என் பையனும் அவங்க அப்பாவும் ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து ஆற்றுல குளிக்க இறங்கிட்டாங்க. நானும் என் பொண்ணும் மேலே நின்றுட்டோம். என் தம்பி எங்கள் கூட வந்திருந்தான், அவனும் நின்றுட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் தாங்க ஓகேங்களா. சித்திரை 1 வந்து பெருவழியான திருவிழா வந்து இந்த வீரப்பயனார் கோயிலில் நடக்கும். நிறைய பேர் காவடி எடுத்து வருவாங்க, பால் குடம், ஆணிச்சப்பலை நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க. முடி காணிக்கை கொடுப்பாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நிறைய கடைகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஒரு விமர்சையாக இருக்கும் ஒரு நாள் திருவிழா. இடையில வந்து உங்களுக்கு பௌர்ணமி, மாசி மகம், அதென்ன சொல்கிறது, பங்குனி உத்திரம், இந்த இதெல்லாம் ஒரு நாள் சிறப்பு பூஜைகள் வந்து கோயிலில் வந்து நடக்கும். ஃபுல் டே இருக்குது அப்படின்னா சித்திரை 1 மட்டும்தான். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாப்பாவுக்கும் ஆசை வந்து அவங்களும் இறங்கிட்டு உள்ளே போகலை, ஃப்ரெண்ட்லேயே அந்த படிக்கிறக்கிட்டே நின்றுட்டு அவங்க அப்பா கூட நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா நானும் என் தம்பியும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. எனக்கு செல்ஃபியே எடுக்க தெரியாதுங்க, என்ன இப்படி எடுக்கிற அப்படி இப்படின்னா, எனக்கு எடுக்க தெரியாதா, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமியை தரிசிச்சுக்க வந்துட்டோம். ஸோ சுயம்பு லிங்கம் தாங்க உள்ளே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுயம்புக்கு மேலே காங்கிரீட் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதில் வந்து ஆகாயத்தாலேயே வந்து தீர்த்த அபிஷேகம் வந்து இந்த சுயம்புக்கு நடந்துகிட்ருக்கு. சுயம்பு நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீரப்பையா பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் நடக்குது முன்னாடி இந்த வீரப்பையனார்கிட்ட வந்து ஒரு அனுமதி கேட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு வழக்கமும் வந்து மக்கள்கிட்ட இன்னுமே இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ சக்தி வாய்ந்தது, நம்ம வேண்டினது நடக்கும் அப்படின்னு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, பைக்கு, காரு, அது இதுன்னு. ஸோ அங்கே எல்லோரும் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக இப்படி தாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில், பெருமாள் கோயில் அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து கருப்பசாமி கோயில். இந்த சிவனுக்கு வந்து நான்வெஜ் எதுவுமே படைக்க மாட்டாங்க. ஆனால் கருப்பசாமிக்கு வந்து நான்வெஜ் படையல் கொடுத்து வந்து அன்னதானம் கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்புறமா வந்து சிவனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நந்தி கொடிமரம்லாம் இருக்குது. ஃபுல்லாக இயற்கை சூழல் தான். ஸோ ஃபுல்லாக சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சு குளிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டி போட்டி எல்லாம் கிளம்பிட்டு கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோடைய என் பையனும் பொண்ணும் இருந்தாங்க. பாப்பா அதுலேருந்து வரவே மாட்டிட்டா, வம்பு பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் இருட்டிட்ட வர ஆரம்பிக்குதே, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பாக நிண்டெல்லாம் எடுக்கலாம். அப்படியே நிண்ட மேனிக்கு என்ன போஸ்ட்டில் வந்தோமோ அப்படியே ஒரு ஃபோட்டோவை வந்து வந்தவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நான், என் பையன், பொண்ணு, ஹஸ்பண்டு, என் தம்பி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸையும் எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. மேலே அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்தோன்னா ஐயனார் வந்து இருக்காருங்க, அதாவது குதிரை வாகனத்தில் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஒரு சன்செட் இருந்துச்சு, அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பெட்ரோல் போட வேண்டியது இருந்துச்சு. 2 பைக்குக்கும் நாங்கள் பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் போகிற வழியிலே. வழியில் வர வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இப்போ வந்துருச்சு. நான் பிறந்த புதுசுலலாம் நாங்கள் கல்யாணம் ஆகும் முன்னாடிலாம் கோயில்கள்லாம் கம்மி, வெறும் இந்த மாதிரி செடி கொடியாக தான் இருக்கும், நடந்தே வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன் அப்படின்னா வாகனம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்